வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே ஒரு விளம்பரம் இருக்குது பாருங்கள். கிரானைட் ஸ்வீட் லோன் அமௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன வகையான ஆப்பு அப்படிங்கிறத லோன் டேர்ம்லேயே அவனே கொடுத்துட்டான். அங்கேயே 7 days, 15 days, 31 days. ஸோ இது ஒரு ஃப்ராட் ஆப் மாதிரி தான் தெரியுது. ஆனால் பாருங்கள், கூகுளில் ஆட்ஸ் கொடுத்து யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இடையில வருது பாருங்கள். நீங்கள் லோனை பற்றி சர்ச் பண்ணும்போதே வருது. அப்போ உங்களை ஈஸியாக மடக்கி பிடிச்சி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லோனை கொடுத்து அதுக்கப்புறமா உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் இந்த ஆப் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனோன்னா 50K தான் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதனால் விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஏமாற போகிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காசை கொடுத்துருவாங்க, லோனை கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் கட்டாமல் விட்டிங்கனாலும் பிரச்சனை தான், கட்டினாலும் பிரச்சனை ஏற்படுத்த தான் போகிறாங்க. மோர் இன்ஃபோ கொடுப்போம். இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரேட்டிங்ஸ் 3.2 தான் இருக்குது. குட் ட்ரஸ்ட்டான். ஒருத்தன் சிம்பிளாக கமெண்ட் அடிச்சிருக்கான், 4 ஸ்டார் கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க, அடுத்த ஒரு கமெண்ட்டை பாருங்கள். awesome platform to earn. we don't want to continue airdrop. we want withdrawal of our earnings. சும்மா ஏதோ ஒரு ரிவ்யூ, ஃபேக் ரிவ்யூ தான் இது. ஃபேக் ரிவ்யூ கொடுத்து 5 ஸ்டார். அதாவது நார்மலாகவே இது ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்குது. அதுலேயும் அந்த ஃபேக் ரிவ்யூ வந்து 5 ஸ்டார் கொடுத்ததுனால அந்த ரேட்டிங் வந்திருக்கு. இல்லைனா கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆல் ரிவ்யூஸ் கொடுப்போம். இதில் போய்ட்டு 1 ஸ்டார் ரிவ்யூ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஃபேக் ஆப்புன்னு தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. டோன்ட் இன்ஸ்டால் திஸ் ஆப், ஃப்ராட், ஸ்கேம், டேட்டா கலெக்ஷன், ப்ளீஸ் கைண்ட்லி ரெக்வஸ்ட் டோன்ட் இன்ஸ்டால் திஸ் ஆப், வெரி worst ஆப். ஸோ டோட்டலி இது ஒரு ஃபேக் ஆப் மாதிரி தான் தெரியுது. 2K லிமிட்டு, 40% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். ஃபேக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக வச்சு சில ஆப் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் அதிகமாக வச்சுட்டு மிரட்டாமல் உருட்டாமல் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் அதை உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஆர்வத்தில் எடுத்துருவீங்க, ஒரு தடவை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிடுவீங்க, 2வது தடவை 3வது தடவை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிக்கலாகிடும். ஸோ தொடர்ந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறத தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஸோ இன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டால் ஆகி அதோடய இன்டர்ஃபேஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வேகமாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது போல். நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் பார்க்கலாம் ரெக்வஸ்ட் பெர்மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கால் லாக் அக்சஸ் கேட்டான்னா அது ஃபேக்காக தான் இருக்கும். சரியா? ஏன்னா உங்களுடைய கால் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் கட்டாத பட்சத்துக்கு மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் கட்டினீங்கனாலுமே அவங்களே நீங்கள் அடுத்த லோன் எடுக்காட்டால் கூட அவங்களே லோன் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக போட்டு விட்டுட்டு மறுபடியும் மிரட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் இல்லாமலே உங்களுக்கு லோன் திடீர்னு வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய லோன்ஸ் எடுத்துருக்கும் போது எதில் நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஒரு லோன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க. நிறைய லோன்ஸ் வந்து சின்ன லோன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். அது மாதிரி நிறைய எடுக்கிறாங்கங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி தான் இவங்க இந்த மாதிரியான ஸ்கீமை ரன் பண்ணுறாங்கங்க. பேசிக் ப்ரொஃபைலு இதெல்லாம் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ஃபோன் மூலமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. IFSC, UPI இன்ஃபர்மேஷனு எல்லாமே கேட்குறாங்க அவங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் கேட்டிருக்காங்க என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதுக்குரிய பெர்மிஷன்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா டிவைஸ் ஐடி முதற்கொண்டு உங்களுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே போகும். நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணாமல் டகார்னு அலோன்னு அமுத்தி லோனை எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் மாட்டிக்குவீங்க. ஸோ இதில் போகாதீங்க. ஆக்சுவலாக வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா உங்கள் லொக்கேஷன், கேமரா ஆக்சஸ் வந்து நீங்கள் செல்ஃபிலாம் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மைக்ரோஃபோனு, இந்த 3 மட்டும் கேட்குற மாதிரியான ஆப்பு வந்து ஓரளவு லீகலாக இருக்கும். இதெல்லாம் ஒரு இல்லீகல் ஆப்ஸ் தான். ஆனால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. கொஞ்ச நாள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரன் ஆக முடியுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே APK ஃபைலை தூக்கி வேறு எங்கேயாவது ஒரு சைட்டில் போட்டு அதுக்கப்புறமும் யூடியூப்பில் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி
மறுபடியும் இதே தொழிலில் தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ 10 பேரில் 7 பேர் ஏமாற போகிறாங்க. நீங்கள் அந்த 7 பேரில் இல்லாமல் 3 பேரில் இருந்து ஏமாறாமல் இருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.